The next para, the oral cavity leads into a short common passage for food and air called pharynx. வாய்க்குழியானது தொண்டை என்னும் சிறிய பாதையில் திறக்கின்றது. இது உணவு மற்றும் காற்றை கடத்தும் பொது பாதையாகும். The esophagus and the trachea bracketல windpipe open into the pharynx. இந்த esophagus உணவு குழாய், அந்த ட்ரக்கியான்றது மூச்சுக்குழாய். இது இரண்டும் எங்கே திறக்குதுன்னா தொண்டையில் திறக்குது. ஓப்பன் இன்டு த pharynx. Food passes into the esophagus through a wide opening called gullet and at the back of the pharynx. தொண்டையின் பின்பகுதியில் உள்ள கல்லட் என்னும் அகன்ற உணவு குழல் திறப்பின் வழியே உணவு உட்செலுத்தப்படுகின்றது. The food passes into the esophagus. esophagus உணவு குழாய், ஃபுட் அது வழியாக போயிட்டுருக்கு. த்ரூ எ வைட் ஓப்பனிங், ஒரு அகன்ற ஒரு திறப்பு இருக்குது, அதுக்கு பேர் கல்லட். அட் த பேக் ஆஃப் த pharynx, அது தொண்டையில் இருக்குது, தொண்டைக்கு பின்னாடி இருக்குது. தொண்டையின் பின்பகுதியில் உள்ள கல்லட் என்னும் அகன்ற உணவு குழல் திறப்பின் வழியாக உணவு உட்செலுத்தப்படுகின்றது. A cartilaginous flap called epiglottis prevents the entry of food into the glottis during swallowing. மூச்சுக்குழலின் திறப்பான கிளாட்டிஸின் மேற்பகுதியில் குருத்தெலும்பிலான குரல் வளை மூடி உள்ளது. எபிக்ளாட்டிஸ். கார்டிலஜினஸ்னா குருத்தெலும்பு, ஃப்ளாப்னா மூடி, அதுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ். இது என்ன செய்யுது? ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த கிளாட்டிஸ். இது விழுங்கும் செயலின் போது மூச்சுக்குழலுக்குள் உணவு சென்று விடாமல் பாதுகாக்கின்றது. 2 masses of lymphoid tissue called the tonsils are also located at the sides of the pharynx. இதன் இருபுறமும் டான்சில்கள் என்னும் இரு நிணநீரிய திசு தொகுப்புகள் உள்ளன. lymphoid tissues means நிணநீரிய tissue. The masses, 2 masses of lymphoid tissues called tonsils. இந்த நிணநீரிய திசுக்களுக்கு டான்சில்ஸ். இந்த டான்சில் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா இந்த நிணநீரிய திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் அட் த சைட்ஸ் ஆஃப் த pharynx. இந்த தொண்டையின் இருபுறமும் அந்த டான்சில்கள் என்னும் இரு நிணநீரிய திசு தொகுப்புகள் காணப்படுகின்றன. Esophagus is a thin, long, muscular tube concerned with conduction of the food to the J-shaped stomach passing through the neck, thorax and diaphragm. ஈசோஃபேகஸ்ன்றது உணவுக்குழல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தின் லாங் மஸ்குலர் டியூப். அது என்னது? ஒரு நீண்ட தசையிலான ஒரு குழல் அமைப்பாகும். இது என்ன? ரொம்பவும் மெல்லியதாக காணப்படுது. எ தின் லாங் மஸ்குலர் டியூப் வித் கண்டக்ஷன் ஆஃப் த ஃபுட். இது உணவை கடத்துது. எப்படி கடத்துதுன்னு பார்த்தோம்னா எங்கே கடத்துதுன்னா ஜே ஷேப்டு ஸ்டொமக்குக்கு, ஜே வடிவ இறைப்பைக்கு உணவை கடத்துது. எதன் வழியாக? பாசிங் த்ரூ. எது வழியாக போகுதுன்னா நெக்கு, தொராக்ஸ் அண்ட் டயஃப்ராம். கழுத்து, மார்பு பகுதி மற்றும் உதர விதானத்தின் ஊடாக சென்று ஜே வடிவ அந்த இறைப்பையினுள் கொண்டு போய் என்னத்தை சேர்க்குது? உணவை சேர்க்குது. நெக்குனா கழுத்து, தொராக்ஸ்னா மார்பு பகுதி அண்ட் டயஃப்ராம் மீன்ஸ் உதர விதானம். இவற்றின் ஊடாக சென்று ஜே வடிவ அந்த இறைப்பையினுள் உணவை சேர்க்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு அந்த ஈசோஃபேகஸ். ஏ கார்டியாக் ஸ்பின்டர் பிராக்கெட்டில் பார்த்தா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பின்டர் ரெகுலேட்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ஈசோஃபேகஸ் இன்டு த ஸ்டொமக். ஏ கார்டியாக் ஸ்பின்டர்ன்றது சுருக்கு தசைகள். கார்டியாக் ஸ்பின்டர்னா கார்டியாக் சுருக்கு தசைகள். ரெகுலேட்ஸ்னா ஒழுங்குபடுத்துது இந்த ஓப்பனிங் ஆஃப் த ஈசோஃபேகஸ் இன்டு த ஸ்டொமக். அது ஈசோஃபேகஸ் உணவுக்குழலானது இறைப்பையினுள் திறக்கும் திறப்பை கார்டியாக் சுருக்கு தசைகள் நெறிப்படுத்துகின்றன. இந்த உணவுக்குழலானது இறைப்பையில் திறக்கும் திறப்பை இந்த கார்டியாக் சுருக்கு தசைகள் நெறிப்படுத்துகின்றன. ஃபிகர் 5.1 படம் 5:1 அதை கொடுத்துருக்காங்க விளக்கமாக, பின்னாடி பார்ப்போம். இந்த கார்டியாக் ஸ்பின்டர் does not contract properly during the churning actions of the stomach. The gastric juice with acid may flow back into the esophagus and cause heartburn, resulting in capital G, capital E, capital R, capital D. இந்த கார்டியாக் ஸ்பின்டர்ஸ் சரிவர வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது, சரிவர சுருங்காமல் இருக்கும் நிலை ஏற்பட்டால் அமிலத்தன்மை கொண்ட இரைப்பை நீர் உணவு குழலுக்குள் மீண்டும் நுழைகிறது. The stomach, the gastric juice with the acid may flow back. திரும்பவும் மீண்டும் என்னது ஈசோஃபேகஸ்குள்ளே வருது, into the esophagus and cause heartburn resulting in GERD, gastroesophageal reflux disorders. இந்த அமிலத்தன்மை கொண்ட இரைப்பை நீரானது உணவு குழலுக்குள் செல்லும் பொழுது நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது. இது பின்னூட்ட நோய் என்று